வெல்கம் டு மை சேனல் மெல்போர்ன் கதைகள். நான் போடுற எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்வல் ஸ்டேடியம் பற்றி. இந்த மார்வல் ஸ்டேடியம்ங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னில் உள்ள டாக்லாண்ட்ஸில் இருக்க பெரிய ஸ்டேடியம் தான் மார்வல் ஸ்டேடியம். இந்த மார்வல் ஸ்டேடியம் எதுக்காண்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, மெயினாக ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதுக்காண்டி தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க 2000. ஓகேவா, இதுக்கு நிறைய நேம்ஸ் மாறி இருந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பாக மாற நேம்ஸ் மாற்றி இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட நேம் என்னென்னா டாக்லாண்ட் ஸ்டேடியம். ஃபுட்பால் மேட்சஸ் டாக்லாண்ட்ஸில் இருக்க பீப்புள்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி இது டாக்லாண்ட் ஸ்டேடியம்னு வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இது வாங்கினது யாருன்னா, இங்கே இருக்க பெரிய பேங்க் கொலோனியல் ஸ்டேட் பேங்க். அந்த ஸ்டேட் பேங்க் அதோட நேம் இதுக்கு கொடுத்துருச்சு. ஸோ கொலோனியல் ஸ்டேடியம்னு இருந்திருக்கு. அந்த டைமில் பிபிஎல் மேட்சஸ், WFL மேட்சஸ் எல்லாம் நடந்திருக்கு, AFL மேட்சஸ்லாம். ஓகேவா, பாருங்கள், இதெல்லாம் கேட்ஸ், அவ்வளோ கேட்ஸ் இருக்குங்க உள்ளே. இது எல்லாமே என்ட்ரி கேட்ஸ் தான், பீப்புள் போய் பார்க்குறதுக்காண்டி, ஃபேன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு இதை வாங்கினது யாருன்னு பார்க்கலாமா. டெல்ஸ்டாங்கிறது ஒரு பெரிய மொபைல் நெட்வொர்க். இங்கே அவங்க தான் இதை வாங்கி வந்திருக்காங்க. இதெல்லாமே பாருங்கள் மார்வல் தீம்ஸ் தெரியுதா, சைடில் ஃபுல்லும் மார்வல் தீம்ஸ் வச்சு தான் அந்த ஸ்டேடியம் வச்சுருப்பாங்க. அந்த டெல்ஸ்டார் நெட்வொர்க் வாங்கின பிறகு அதோட நேம் டெல்ஸ்டார் டோம்னு மாறிடுச்சான். ஓகேவா, அப்பையும் நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு, நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்துருக்காங்க இங்கே. ஸோ அதுக்கடுத்து இது வாங்கினது யாருன்னா எத்திஹாட் ஏர்வேஸ். எத்திஹாட் ஏர்வேஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏர்வேஸ் தானே. அந்த ஏர்வேஸ் வாங்கின பிறகு WWE சூப்பர் ஷோ டவுன் மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. இங்கே நடந்த மேட்சஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, WFL, WAFL, AFL, சாக்கர், இன்டர்நேஷ்னல் ரக்பி யூனியன், WWE சூப்பர் டவுன், இந்த மாதிரி எல்லா மேட்சஸ் நிறையா நடந்திருக்கு. நிறைய ஃபேன்ஸும் இங்கே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 74 மில்லியன்ஸ் ஃபேன்ஸ் இங்கே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா 1500 டிஸ்பிளே ஸ்க்ரீன்ஸ் உள்ளே இருக்குமா. நெக்ஸ்ட்டு 754 ஒய்ஃபை அசஸ் பாயிண்ட்ஸ் இங்கே இருந்திருக்கான். அவ்வளோ கிளியராக ஒய்ஃபை கிடைக்கும், எல்லா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காண்டி அவ்வளோ கிளியராக உள்ளே வச்சுருந்துருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், எதாகட்டும், எல்லாம் கிளியராக இருந்திருக்கு. இதாங்க மேலே டாப் வியூ. இது எங்கள் நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து எடுத்திருக்கேன் டாப் வியூ. ஓகேவா, இந்த ரூஃப் இருக்குல்ல, வேர்ல்டு ஹையஸ்ட் ரூஃபாக இதான். இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு 8 மினிட்ஸ் ஆகுமா. அவ்வளோ கிளியராக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம மேட்ச் நடக்கிறப்ப கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம அழகாக பார்க்கலாம், மேலே டாப் வியூ எல்லாமே தெரியும். நடக்கிறப்ப அழகாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கடைசி வாங்க இந்த நேம் ஹிஸ்ட்ரிக்கு வரலாம். இந்த டிஸ்னி தீம் வாங்கின பிறகு தான், டிஸ்னி கம்பெனி வாங்கின பிறகு தான் இந்த மார்வல் தீம் ஃபுல்லும் மாற்றி இருந்திருக்காங்க. மார்வல் தீமாக கிட்ஸுக்காகட்டும், யங் ஏஜுக்காகட்டும், ஓல்டு ஏஜ் பீப்புள் ஆகட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது நைட் வியூ, அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். பிங்க் கலர் லைட் போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க.